அட! இந்த கேக்க நம்ம சாப்பிட்டதே கிடையாதே! நம்ம லிஸ்ட்ல கூட இந்த கேக் ஹெல்த்தியான கேக்கு கிடையாதே! அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஈஸியான, சிம்பிளான, டேஸ்டான இந்த கருப்பட்டி ராகி கேக்கு. பேரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இதே மெஷர்மெண்ட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்லுதேன். உங்க வீட்லயும் நீங்களும் கேக்கு பேக் பண்ணலாம். அப்படிதான் இருந்துச்சு. இந்த கேக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கருப்பட்டிய எடுத்திருக்கேன். கருப்பட்டியில கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு மெல்ட் பண்ண விட்டுருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆயி வந்ததுக்கப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, நம்ம கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆயி வந்திருக்கு. இத ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா, இதுல நெறைய தூசு இருக்கு. இத தனியா இனி ஆற விட்டுக்கலாம். இப்ப ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல 1 முட்டை போட்டுக்கோங்க. 250 கிராம் மாவுக்கு 1 முட்டை போதுமானது. இப்ப முட்டைய எடுத்து நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. நான் இங்க மிக்ஸியில ஒண்ணும் பண்ணல. ஹேண்ட் பீட்டர் வச்சு தான் பீட் பண்ணியிருக்கேன். இது போல நீங்களும் பீட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே முட்டைய நம்ம எந்த மாதிரி வேணாலும் பீட் பண்ணிக்கலாம். ஆனா மாவு சலிச்சதுக்கப்புறம் ஒரே ஃபோல்டர்ல தான் பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்ப பாருங்க முட்டை எந்த அளவு நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுல நம்ம வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். அது ஒரு டாப் போட்டுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வேண்டாம் அப்படின்னா அத ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி வெண்ணிலா எசன்ஸ் போட்டோம்னா அந்த முட்டை ஸ்மெல் இருக்காது. நான் இப்ப தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கேக் யூஸ் பண்ணும்போது இந்த வெண்ணிலா எசன்ஸ் நான் போடல. சரி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணவே செஞ்சேன். இது நல்லா பீட் பண்ணணும். இந்த வெண்ணிலா எசன்ஸ் அந்த ஸ்மெல் அப்படியே போறதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கிட்டு, தனியா எடுத்து ஒரு பக்கத்துல வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு ட்ரை இன்கிரீடியன்ட் ஆட்டு நம்ம 1 கப்ல இந்த ராகி பவுடர எடுத்து வச்சிருக்கேன். ராகி பவுடர இந்த மாதிரி சலிச்சு வச்சுட்டு, இதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, இத நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கட்டிங் ஃபோல்டர் மெத்தட்ல தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ட்ரை ஆச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுல நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த கருப்பட்டிய இது கூடவே ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணாம ஆட் பண்ணுனா, இதுல வந்து மண்ணு, தூசு அது ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம சாப்பிடும்போது கடிப்படும். அதுவே ஃபில்டர் பண்ணா நமக்கு அந்த கவலை இருக்காது. அதனால தான் இப்ப நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இத அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் லிக்விட் ஆட்டு வைப் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல வரும். அதுவரைக்கும் நல்லா கைவிடாம நிதானமா பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல கொஞ்சமா உப்பும் போட்டுக்கிட்டு குக்கர ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஓடிஜியோ, அவன் இருந்ததுன்னா நீங்க அதிலேயும் பேக் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த மாதிரி வருது. இனி இத அப்படியே டேப் பண்ணிக்கிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு, இத அப்படியே எடுத்து குக்கர்ல வச்சுக்கலாம். குக்கர்ல வச்சு கரெக்ட்டா 1/2 மணி நேரம் 30 நிமிஷம், 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம்னா, 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல. ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடுத்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு, நம்ம குக்கர மூடி போட்டு விட்டுறக்கலாம். உங்களுக்கு தேவையான நட்ஸ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க பாதாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப குக்கரா மூடி போட்டு விட்டுக்கலாம். மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு தாண்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா, சூப்பரான பஃபிங்கான இந்த கருப்பட்டி கேக்கு ரெடி. இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் 1/2 மணி நேரம் தாண்டி எடுத்து பார்க்குறேன். சூப்பராட்டு கேக்கு வெந்தாச்சு. இத இனி குத்தி பார்க்கலாம். இதுல எங்கேயாவது மாவு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவுல குத்தி பாருங்க. கேக்கு ஒட்டல ஸ்பூன்ல. இனி அத அப்படியே எடுத்து ஆற விட்டுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்துனதுக்கப்புறம் இத இனி கட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்துல மாத்தும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மாத்திக்கோங்க. எனக்கு பாருங்க எந்த அளவு வந்திருக்குன்னு. இதுல எண்ணெயே சேர்க்கல. இந்த அளவு சாஃப்ட்டா இந்த ராகி கருப்பட்டி கேக் ரெடியா வந்திருக்கு. இனி இத அப்படியே கட் பண்ணிக்கிட்டு சர்வ் பண்ண தான் போறேன். எங்க வீட்ல இருக்க குட்டீஸ் எல்லாருக்குமே இந்த கேக்குனா ஃபேவரட் ஆயாச்சு. இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு, உங்க வீட்ல குட்டீஸுக்கு ஃபேவரட்டா என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் கேக்க வெட்டுறத கண்ட உடனே என் குட்டி பையன் ஓடி வந்துக்கிட்டான். இனி அவனே எடுத்து வச்சு தான் இந்த கேக்கே கட் பண்ணணும். இப்ப பாருங்க அவனுக்கு காலு தான். அவன் தான் கேக்க கட் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதமாட்டு இருக்கான். சரி அவன் கையிலேயே குடுத்துட்டு நம்ம இந்த கேக்க கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி இதே மெஷர்மெண்ட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்லுதேன். உங்க வீட்ல இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுங்க. இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கமெண்ட் பண்ணுங்க.